காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி சொல்லி கர்நாடகா தண்ணி திறக்கலன்னா நீங்கள் போக வேண்டிய இடம் சுப்ரீம் கோர்ட்டு. கர்நாடகா முதலமைச்சர் அலுவலகம் கிடையாது. அதே போல் விவசாயிகள் வந்து டெல்லிக்கு போராட போனவங்கள பாதையில் நிப்பாட்டி நாக்பூரில் வச்சு அவங்கள ஒரு கைதுன்னு சொல்லலாம், இல்லை தடுத்துருக்காங்க. தமிழக அரசு இதற்கு எதிர்வினையே ஆற்றலைங்கிறது தான் வந்து வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்குது. எல்லா அரசாங்கங்களுமே தகவல் அப்படிங்கிற விஷயத்த செய்வாங்க. ஆனால் தாவேக்கா அதை முழு நேர வேலையாக செய்கிறாங்க. மீடியாவோட கிரெடிபிலிட்டியை மக்கள் மைண்டில் வந்து காலி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. இன்னைக்கு கூட ஆடி பெருக்கு தண்ணி வீட்டில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து பண்றாங்க. இது ஏன் இவ்வளவு விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறது என்றால் இவங்க எல்லாத்தையுமே வந்து இதை வந்து ஒரு பிஆர் எக்ஸசைஸா எடுத்து செய்யறாங்க. தண்ணி வந்த பிறகு திரு விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் போன்று ஒரு டிப்ளமசி நடத்தி அவர் வந்து தண்ணியை கொண்டு வந்தாரு அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொஜெக்ஷனுக்காக அவங்க எதிர்பார்த்தாங்க. அது ஆக்சுவலி நடக்கல. உபரி நீர் மட்டும் வராம இருந்தா என்ன சார் பண்ணிருப்பாங்க தாவேக்கா? இது தாவேக்காங்கிறதுக்குள்ளேயே இல்லைங்க, விவசாயிகள் பிரச்சனை. அவங்க புரியாம பேசுறாங்க. அவங்களுக்கு யாருக்குமே இது என்ன பிரச்சனைன்னே புரியல. இதுவே வெற்றின்னு தாவேக்கா தரப்புல இருந்து சொல்றாங்களே சார். இயற்கையே எங்களுக்கு ஆதரவா இருக்கு. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆகஸ்ட் 3 தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரும் சந்தித்து மேகதாவு சம்மந்தமாக பேசுகிறதா கர்நாடகாவில் இருந்துச்சு. அவங்க அழைப்பு எடுத்துருந்தாங்க கர்நாடகா தரப்புலேருந்து. ஆனால் இப்போ கர்நாடக தரப்புலேருந்து வேணாம், நீங்கள் வர வேணாம், இங்கே சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. ஆனால் இந்த ரீசன் வந்து திமுக தான் அவங்கள இது பண்ணுறாங்க, டி.கே. சிவகுமாரை இது டைரக்ட் பண்ணுறாங்க. காங்கிரஸ் மேல் தலைமையும் மதிக்காமல் டி.கே. சிவகுமார் செயல்படுறாருன்னா அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா சார் திமுக? சிடி நிர்மலும் குறிப்பிடுறாரு. தாவேக்கா அரசினுடைய அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை மறைப்பதற்காக அமைச்சர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பொய் சொல்கிறார். வேற ஒன்றுமே இல்லை. இது வந்து அவங்க காங்கிரஸ் கட்சி வந்து இவங்களோட கூட்டணியில் இருக்கிறது. விஜய் அவர்களும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் நண்பர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். 2 பேரும் ஃபோனில் ரெகுலராக பேசிக்கிறாங்க. திரு விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வருகிறார். காங்கிரசினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து விஜய் அவர்களை அமைச்சராக வைத்திருக்கிறார். இவ்வளவு இருந்த பிறகும் வந்து டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்து திமுகவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுக்கிறார் அப்படின்னா திரு சிடிஆர் நிர்மல்குமார் காங்கிரஸ் கட்சியையும் காங்கிரசினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களையும் அசிங்கப்படுத்துகிறார். வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி. விவசாயிகளும் எதிர்க்கட்சிகளும் கடுமையாக எதிர்த்தார்கள். கர்நாடகாவோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. காவேரி விவகாரத்தில் காவேரி விவகாரம் வந்து நீதிமன்றத்தால் தீர்க்கப்பட்ட ஒரு விவகாரம். 15 வருஷத்துக்கு எங்ககிட்ட வராதிங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி அனுப்பிச்சு 6 வருஷம்தான் ஆகுது. அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்து இன்னொரு பேச்சுவார்த்தை அப்படின்னா அது சரிப்பட்டு வராதுன்னு எதிர்க்கட்சிகள் சொன்ன பிறகும் அதை கேட்காமல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் அவருடைய அலுவலகமும் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்தார்கள். அந்த சந்திப்பு வந்து வேண்டாம், இந்த சூழ்நிலையில் நடக்க வேண்டாம்னு கர்நாடக முதல்வர் வந்து அந்த சந்திப்பை ரத்து செய்கிறார். அந்த ஒரு எம்பாரஸ்மெண்ட் இருக்குல்ல, அந்த தர்ம சங்கடம், அந்த தர்ம சங்கடத்தை மறைப்பதற்காக எங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்பதற்காக தாவேக்காவுக்கு கைவந்த கலையான திமுக பழி போடுதலினுடைய இன்னொரு பங்கு தான் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுடைய அந்த பேச்சாக நான் பார்க்கிறேன். இது வந்து முழுக்க காங்கிரஸ் வந்து இதை வந்து இமீடியட்டாக இதை அப்போஸ் பண்ணி திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை வந்து கிளாரிஃபை பண்ண வச்சுருக்கணும். ஆனால் காங்கிரஸ் அதை கிளாரிஃபையே பண்ணலை. காங்கிரஸும் இதில் தவறு செய்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு முதலமைச்சர், கர்நாடகாவினுடைய முதலமைச்சர், அவரை நீங்கள் வந்து அவர் வந்து ராகுல் காந்தி பேச்சை கேட்க மாட்டார், திமுகவோட பேச்சை தான் கேட்பார் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் இதை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்கிறதுன்னு நான் கேட்குறேன். காமன் பீப்புள் மைண்ட் செட்டில் பார்க்குறேன். அந்த அளவுக்கு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற இடத்துல ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களா? ஆட்சி போன பிறகு அந்த அளவுக்கு திமுக பலமாக இருக்குது அப்படின்னு தான் சில தோற்றம் கொடுக்கும். இல்லை, தோற்றம் கொடுக்கறதெல்லாம் வேற.
அப்போது திரு டிகே சிவகுமார் அவர்கள் வந்து திமுகவினுடைய பேச்சை கேட்பார் என்றால் மக்கள் அதே மக்கள் நினைக்க மாட்டாங்களா? ராகுல் காந்தின்னு ஒருத்தர் எதுக்கு இருக்கிறாரு, ராகுல் காந்தி வந்து சொன்னால் கேட்க மாட்டாங்களா? அப்போது காங்கிரஸ் முதலமைச்சர்களை திமுக தான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு இது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. முழுக்க முழுக்க அவங்களோட பிளே புக் என்னென்னா எல்லாத்துக்கும் திமுக மேலே பழிய போடுங்க. இதே சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் ஏன் மின்வெட்டு வருகிறதுன்னு கேட்டிங்கன்னா திமுககாரங்க போய் பீஸ் கேரியர் பிடுங்குறாங்க அப்படின்னு சொன்னார். இது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். எங்கேயாவது ஒரு இடத்துல பண்ணியிருக்கலாம், இல்லை 10 இடத்துல பண்ணியிருக்கலாம், 15 இடத்துல பண்ணியிருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் ஏற்பட்ட அந்த மின்தடைக்கு வந்து காரணம் திமுக தான் அப்போ சொன்னாங்க. அதே போன்று தான் இது. இவர்களுடைய ஃபெயிலியர், இவர்களுடைய தோல்வியை மறைப்பதற்காக இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா எதிர்க்கட்சியும் சொன்னாங்க, விவசாய அமைப்புகள் சொல்லிச்சு கர்நாடகாவோட அந்த பேச்சுவார்த்தை, அந்த விஷப்பரீட்சை வேண்டாம், கர்நாடகா இதை ஏற்றுக்கொள்ளாதுன்னு. விவசாயிகளும் எதிர்க்கட்சிகளும் சொன்னது தான் கடைசியில் உண்மை. முதல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கணும், இப்போ போயிருக்கிறாங்க. இதில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எதுவுமே இல்லைங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இதை செட்டில் பண்ணி அனுப்பிச்சிட்டு காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்ன சொல்லுதோ அதை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் கர்நாடகா அரசுக்கு இருக்கிறது. காங்கிரஸ் அரசோ, பாஜக அரசோ, ஜேடிஎஸ் அரசோ. அப்போது காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி சொல்லி கர்நாடகா தண்ணி திறக்கலன்னா நீங்கள் போக வேண்டிய இடம் சுப்ரீம் கோர்ட்டு. கர்நாடகா முதலமைச்சர் அலுவலகம் கிடையாது. கர்நாடகா முதலமைச்சர்கள் அது எந்த கட்சி ஆண்டாலுமே சரி, அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஸ்டாண்டை எடுக்கிறாங்க. இப்போது தண்ணியே இல்லைன்னாங்க, இப்போ 2 நாளாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி ஒரே நாளில் அவங்க டேம்ஸ் எல்லாம் நிரம்பிடுச்சா? இல்லை. அதுதான் இவங்க காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கிட்டையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டையும் போய் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கிறது. அப்போ என்னென்னா, மாதத்துக்கு மாதம் நீங்கள் கொடுத்துருக்குற அந்த ஸ்கெடியூல் படி கர்நாடகாவை தண்ணி திறந்து விட சொல்லுங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லணும். இப்போ கர்நாடகா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி அவங்க அணை நிரம்பிய பிறகு அவங்க தண்ணீர் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த தண்ணியை கணக்கில் எடுத்துக்கிட்டு இவ்வளோ தண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம். இதுவே வெற்றின்னு தாவேகா தரப்புல இருந்து சொல்கிறாங்களே சார், இயற்கையே எங்களுக்கு ஆதரவாக இருக்குது. இல்லை இது வந்து அமைச்சர் கூட குறிப்பிடுறாங்க, இயற்கையே ஆதரவாக இருக்குது. இல்லை, அதெல்லாம் அமைச்சர்கள் குறிப்பிடட்டும். அவங்கள அது தனிப்பட்ட முறையில் நான் விமர்சனம் செய்ய விரும்பலை. முதல்ல இந்த காவேரி இஷ்யூவை புரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் வந்து ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்துருக்கணும். ஜூன் 12ஆம் தேதி திறந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் கழித்து 20ஆம் தேதி அது போய் என்னென்னா கிராண்ட் அணைக்கட் கல்லணை, கரிகால சோழன் கட்டின அந்த அணையில் போய் சேரும். அங்கேருந்து ஒரு நாள் அது தண்ணி திறப்பாங்க. அது வந்து 10,000 அடியிலேருந்து 15,000 அடி, 20,000 அடி, 25,000 அடி, 30,000 அடி, 35,000 அடின்னு தினமும் அது கூட்டிகிட்டே போவாங்க. எத்தனை நாளைக்கு அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணுவாங்க. ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய தண்ணியை அதை பற்றி ஜூன் மாதம் கர்நாடகா கொடுக்க வேண்டிய அந்த ஸ்கெடியூலை கவலைப்படலை. ஜூலை மாதமும் இவங்க யாரும் கவலைப்படலை. யாராவது தாவேக்காலேருந்து இன்னைக்கு இது இயற்கையினுடைய கொடை அப்படின்னு பேசுகிறவங்க ஜூலை போன வாரம் ஜூலை 27, 28 தேதி வரைக்கும் விவசாயிகளை பற்றி யாராவது பேசுனாங்களா? மேட்டூரில் தண்ணி வராதை பற்றி யாராவது பேசுனாங்களா? யாருமே பேசலை. உங்களுக்கு திடீர்னு ஒரு அக்கறை வந்துருச்சு. எப்போது திரு விஜய் அவர்கள் வந்து கர்நாடக முதலமைச்சரை பார்க்க போகிறார் அப்படின்னு சொன்ன பிறகு இவங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னா விவசாயிகள் மேலே ஒரு பெரிய மரியாதை வந்துருச்சு. ஜூலை 13, 14 தேதிகளில் நான் 2 நாள் அங்கே சுற்றுப்பயணம் பண்ணி 2 நீண்ட கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். எந்த அளவுக்கு மேகதாது வந்து விவசாயிகளை பாதிக்கும், இன்னொன்று வரலாறு காணாத அளவிற்கு ஜூலை மாதத்துலேயே முதல் வாரத்திலேயே பயிர்கள் கருகி இருக்கிறது. திருவாரூரில், குடவாசலில், தஞ்சாவூரில் கருகி இருக்கு. தஞ்சாவூரில் வந்து முப்போகம் விளையக்கூடிய இடம். அங்கே வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து அவ்வளவு அமோகமாக இருக்கும். போர் வாட்டர் இருக்கும். போர் வாட்டர் இருக்கக்கூடிய இடத்துல பயிர்கள் கருகுது. அது மட்டும் இல்லாமல் போர் வாட்டரில் வந்து உப்பின் தன்மை அதிகரிக்குது, சலினிட்டி அதிகரிக்குது. இதெல்லாம் பிரச்சனை. இதை பற்றியெல்லாம் யாருமே பேசலை. இப்போ வந்து கர்நாடகா தண்ணீர் கொடுக்க மாட்டோன்னு சொன்ன பிறகு திரு விஜய் அவர்கள் வரவேண்டாம்னு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு டிகே சிவகுமார் சொன்ன பிறகு இந்த ஃபெயிலியரை எப்படி மறைக்கிறது அப்படின்னும் போது மழை பெஞ்ச உடனே இயற்கையும் திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. இயற்கை திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா பார்க்கல, இயற்கை தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருக்கிறதா, தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அப்படிதான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். இப்போ எல்லாரும் பேசுகிறாங்கல்ல இயற்கை ஆதரவாக இருக்கிறதுன்னு, புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. இப்போ 28,000 கன அடி தண்ணி தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இப்போ மேட்டூரில் கிட்டத்தட்ட 74 அடிக்கு தான் தண்ணி இருக்குது. மேட்டூரினுடைய முழு கொள்ளளவு 120 அடி. இன்னும் ஒரு 45 அடி தண்ணி வரணும். அது இல்லாமல் 100 டிஎம்சிக்கு மேலே 45 அடி வரணும் 120 கொள்ளளவை எட்டுவதற்கு. நீங்கள் மேட்டூரில் எப்போ தண்ணி திறக்கலான்னா 100 அடியை தாண்டினா தான் திறக்க முடியும். முதல் ஒரு வாரம் திறக்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் 120 அடி அது நிரம்பிய பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து நீங்கள் வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு நீங்கள் தண்ணீர் கொடுக்குற மாதிரி உங்ககிட்ட கொள்ளளவு இருந்தால் தான், ஸ்டோரேஜ் இருந்தால் தான் நீங்கள் கொடுக்க முடியும். உடனே இவங்க பேசுகிறது எப்படி இருக்குன்னா, இதை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்துருச்சுன்னா மறுநாளே வந்து விவசாயிகளுக்கு போய் அந்த தண்ணி பாஞ்சிரும், 3வது நாள் வந்து பயிர் வந்துருங்கிற மாதிரி. உபரி நீர் மட்டும் வராமல் இருந்தால் என்ன சார் பண்ணியிருப்பாங்க தாவேக்கா? இல்லை, இது தாவேக்காங்கிறதுக்குள்ளேயே இல்லைங்க, விவசாயிகள் பிரச்சனை. அவங்க புரியாமல் பேசுகிறாங்க. அவங்களுக்கு யாருக்குமே இது என்ன பிரச்சனைன்னே புரியல. விவசாய சங்கத்தினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 20 நாளைக்கு இதே போன்ற தண்ணி, இதே அளவு தண்ணி, ஒரு வினாடிக்கு 30,000 கியூசெக்ஸ் தண்ணியை நீங்கள் கபினியிலேருந்து ரிலீஸ் பண்ணாதான் 100 அடி எட்டும். ஒரு 20 நாளைக்கு திறந்தாதான் 100 அடிக்கு மேலே போகும். ஒரு மாதம் இது சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு விவசாயிகளுக்கு நீங்கள் தண்ணீர் திறந்து விட முடியும். நீங்கள் என்னதான் விவசாயிகளுக்கு இன்னும் 10 நாள் 20 நாளில் தண்ணி திறந்து விட்டாலும் கூட குறுவையை காப்பாற்ற முடியாது. ஏன்னா குறுவைக்கான காலம் முடிந்து விட்டது. சம்பாக்கு டைரக்ட் சோவிங், அதாவது நேரடியாக விளைவிக்கிறதுக்கான அந்த வேலையை வேணால் ஆரம்பிக்கலான்னு விவசாய சங்கத்தினர் சொல்கிறாங்க. இது என்னன்னா, வழக்கமாக தாவேக்காவினர் பண்ணுற மாதிரி திரு விஜய் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணணும், அவரை இது பண்ணணுங்கிறதுக்காக விவசாயிகள் பிரச்சனையிலே அதே மாதிரி பேசுகிறாங்க. இது வந்து இயற்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எவ்வளவு கொள்ளளவு தண்ணி இருக்கணும்? மேட்டூர் டேமில் 120 அடி வந்தாதான் அவங்க ஓரளவுக்கு திறந்து அதை சஸ்டெயின் பண்ண முடியும். 120 அடி இருக்கும்போது திறந்தாதான் ஒரு மாதத்தில் அது வந்து ஒரு 20 டிஎம்சி தண்ணியாக குறையும். ஒரு மாதம் 1.5 மாதம் 2 மாதம் நீங்கள் தண்ணி கொடுத்தாதான் விவசாயிகள் அந்த பயிரை காப்பாற்ற முடியும். நீங்கள் நினச்ச உடனே இன்னொன்று, இந்த தண்ணியெல்லாம் கடமடை வரைக்கும் போகணும். இது தஞ்சாவூரில் போய் நின்றக்கூடாது. தஞ்சாவூர்லேருந்து திருவாரூருக்கு போனோம், கொடவாசல் போனோம், நாகப்பட்டினம் போனோம், அப்படி கடமடை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கடமடைகள் இருக்கிறது. தஞ்சாவூரில் கடமடை ஏரியான்னு ஒன்று இருக்குது, திருவாரூரில் இருக்குது, நாகப்பட்டினத்தில் இருக்குது, மயிலாடுதுறையில் இருக்குது. கடைமடை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய தண்ணி இருந்தால் தான் அந்த கால்வாய்கள் எல்லாம் நீங்கள் தூர்வாரி வச்சிருக்கணும். தூர்வாரி இருந்தால் தான் அந்த தண்ணி வந்து ஈஸியாக போய் கூட ஆடி போயிருக்கு. தண்ணி வீட்டில் இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுறாங்க. தண்ணி வராதது வந்து திரு விஜய் அவர்களுடைய தவறெல்லாம் கிடையாது, இது அரசாங்கத்தினுடைய தவறில்ல. இயற்கை கருணை காட்டில் இன்னைக்கு தண்ணி இல்லை, இன்னைக்கு மழை பெய்யலை, இன்னைக்கு ஆடிப்பெருக்கில் தண்ணி இல்லை, அவ்வளவுதான். இது ஏன் இவ்வளவு விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறது என்றால், இவங்க எல்லாத்தையுமே வந்து இதை வந்து ஒரு பிஆர் எக்ஸசைஸாக எடுத்து செய்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஏங்க, உங்களுக்கு கர்நாடகா அரசோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னு இதே விவசாயிகள் தான் சொன்னாங்க. அதையெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்கவே இல்லை. இப்போ எம்பாரஸ்மெண்ட் யாருக்கு? தமிழ்நாடு அரசுக்கு தானே. ஒரு முதலமைச்சர் வந்து நீங்கள் வராதிங்கன்னு சொல்கிறார். ஸோ அதே போல் கர்நாடகாவில் எல்லா கட்சியும் ஒற்றுமையாக அனைத்து கட்சி கூட்டத்தை அந்த முதலமைச்சர் கூட்டுறாரு. இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லிட்டு எல்லா திமுக எல்லா கட்சியும் குறிப்பிட்றாங்க. அதையும் கூட்டாமல் தள்ளி போட்டுட்ருக்காங்க சார். ஒரு மௌனமாக இருக்காங்களே தமிழ்நாட்டில். அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூவில் வந்து ஒரு தனிப்பட்ட கிரெடிட் எடுத்துக்கணும்னு அவங்க நினச்சாங்க. நாம் போன உடனே தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்த பிறகு திரு விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் போன்று ஒரு டிப்ளமசி நடத்தி அவர் வந்து தண்ணியை கொண்டு வந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொஜெக்ஷனுக்காக அவங்க எதிர்பார்த்தாங்க. அது ஆக்சுவலி நடக்கலாம். அது ஒரு ஃபெயிலியர்னு பார்த்துக்கலாமா சார்? இல்லை, அந்த ஐடியா ஃபெயிலியர், அவ்வளோதான். மற்றபடி தமிழ்நாடு அரசு இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்களே, இதையே அவங்க முதல்ல போயிருக்கலாமே போன வாரமே. எப்போ கர்நாடகா வந்து நாங்கள் சிடபிள்யூஎம்ஏவுடைய ஆர்டர்ஸை மதிக்க மாட்டோம்னு சொன்னாங்களோ அப்போவே போயிருக்கலாம். ஏன்னா நீங்கள் எப்போ பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கலாம்னா, சிடபிள்யூஎம்ஏ வந்து 3500 கியூசெக்ஸ் தண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க ஒரு 2000 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் போய் உட்காந்து பேசலாம். அவங்க கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லும்போது ஒரு சுப்ரீம் கோர்ட்டு, ஒரு காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி சொல்லி கொடுக்காத ஒரு முதலமைச்சர் இன்னொரு அண்டை மாநில முதலமைச்சர் வந்து கேட்ட உடனே கொடுத்துருவாரா? இது முதலமைச்சர் அப்படிங்கிறது டிகே சிவகுமார் அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை கிடையாதுங்க. அவர்கிட்டயா சாவி இருக்குது, கபினியோட சாவியும் கேஆர்எஸ் சாவியும். என்னமோ இது முதலமைச்சர்கள் 2 பேருக்குமான தனிப்பட்ட பிரச்சனை மாதிரி இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அங்கே இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. இங்கே எப்படி ஒரு அரசியல் இருக்கிறதோ அந்த மாதிரி அங்கே ஒரு அரசியல் இருக்கிறது.
அங்கே அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க, ஆனால் இங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேங்கிறாங்க. மாறா என்ன சொல்கிறாங்க தாவேக்கா ஆதரவாளர்கள்னா, உங்களை கன்சல்ட் பண்ணுறாங்களோ இல்லையா, நீங்கள் அரசாங்கத்தின் பின்னால் நிற்க வேண்டியது உங்கள் கடமை இருக்கலாம், ஆனால் அரசாங்கம் கன்சல்ட் பண்ணுமா இல்லையா? இதுவரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கர்நாடகாவோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுங்கிற பாலிசி டிசிஷனை எடுத்திருந்தாங்க. ஸோ இது ஒரு சென்சிட்டிவ், ஒரு இமோஷ்னல் சப்ஜெக்ட். இதில் நீங்கள் பாலிசி டிசிஷனை ஒரு கண்டினியூட்டியை மாற்றுறீங்க, வழக்கமாக நடக்கிறத விட நீங்கள் மாறி போகிறீங்கன்னா எல்லா எதிர்கட்சிகளையும் எல்லா கட்சிகளையும் விவசாய அமைப்புகளையும் அழைத்து அவங்கக்கிட்ட கருத்து கேட்கணுமா வேணாமா? முதலமைச்சர் தானே சொன்னார், எல்லாருக்குமான அரசா இது இருக்கும், எல்லாரையும் கலந்து ஆலோசிப்போன்னு சட்டமன்றத்தில் சொன்னார். அப்போ காவிரி போன்ற ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கில் ஏன் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலை, இல்லை கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தையாவது நீங்கள் கூட்டியிருக்க வேண்டும்ங்கிறது தானே. ஸோ அதே போல் விவசாயிகள் டெல்லிக்கு போராட போனவங்கள பாதையில் நிப்பாட்டி நாக்பூரில் வச்சு அவங்கள ஒரு கைதுன்னு சொல்லலாம், இல்லை தடுத்துருக்காங்க. இது எப்படி சார் நம்ம மத்திய அரசு இந்த அளவுக்கு பண்ணுறாங்களா சார், போராடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடாது? இருக்கலாம். ஏற்கனவே ஒரு முறை விவசாயிகள் அங்கே போராடி நேஷ்னல் லெவலில் தமிழ்நாடு விவசாயிகள் அட்டென்ஷன் பெற்றாங்க. அதனால் ஒரு வேளை இது வேண்டாம்னு மத்திய அரசு நினைக்கலாம். ஆனால் தமிழக அரசு இதற்கு எதிர்வினையே ஆற்றலைங்கிறது தான் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்குது. ஃபுல்லாக இந்த சோஷியல் மீடியாவில் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா சார்? அதாவது இப்போ தாவேக்கா கவர்மெண்ட் ஆட்சி பொறுப்பேற்று இருந்தது, சில விஷயங்கள்லாம் தகவல்னு சொல்லி வெளியிடுறாங்களா சார்? எல்லா விஷயங்களுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? அதில் நான் ஒரு அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்ல மாட்டேன். அதில் மீடியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணுங்கிற போர்வையில் எல்லாரும் தகவல்களை பண்ணுறாங்க. அதாவது தகவல் 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 அப்படின்னு கொண்டு வராங்க. அதை ஒரு 3 பேர்கிட்டையாவது நீங்கள் கிராஸ் செக் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணி தான் போடணும். ஆனால் யாரும் அந்த மாதிரி போடுற மாதிரி எனக்கு தெரியல. இது என்ன ஆகும்னா நாளடைவில் இது மீடியாவுக்கே ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டாக மாறும். அன்றைக்கி அரசாங்கம், நான் தாவேக்கா அரசுன்னு மட்டும் சொல்லலை, எல்லா அரசாங்கங்களுமே தகவல் தகவல் அப்படிங்கிற விஷயத்தை செய்வாங்க. ஆனால் தாவேக்கா அதை முழு நேர வேலையாக செய்கிறாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா நாளைக்கு இது பேசிக்கலாக மீடியாவோட க்ரெடிபிலிட்டியை மக்கள் மைண்டில் காலி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. தகவல்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடல, மீடியா தான் வெளியிட்டாங்க. அப்போ மீடியாவுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறிதான். ஆனால் தகவல் அவங்க சொல்கிற தகவல் ஒரு 90% நடந்துருது. ஆனால் அதை டேரெக்டாக சொல்லாமல் ஒரு இன்டெரக்டாக, அது ஒரு தவறான விஷயம். அதை அரசாங்கம் ஒரு சில இப்போ காவிரி போன்ற விஷயங்களில் முதலமைச்சர் பேசுகிறார், முதலமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். அந்த போன்ற ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்குதுன்னு சொல்கிறவங்க இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக இருக்கணும். பட் இவங்க ரீல்ஸ் மட்டும்தான் போடுறாங்க, இவங்க சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கங்கிற அந்த விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசாங்கம் தன்னுடைய வேலையும் செய்து கொண்டு தான் இருக்கிறது. வேலை செய்யாமல் வெறும் ரீல்ஸு ஷார்ட்ஸு போடுறாங்கன்னு எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலையும் நடக்குது. பட் கான்சென்ட்ரேஷன் ஆன் சோஷியல் மீடியா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதே போல் இந்த கவர்மெண்ட் பொறுப்பேற்றதுலேருந்து அமைச்சரவையில் மாற்ற போகிறாங்க, புதிய அமைச்சராக சில பேர் வர போகிறாங்க, போர்ட்ஃபோலியோ மாற்ற போகிறான்றாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க, என்ன நடக்குது சார்? அமைச்சரவை மாற்றத்துக்கான வாய்ப்பு நானும் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி டிடி நெக்ஸ்ட் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது, ஓரளவுக்கு அக்யூரேட்டான செய்தியாக தான் அதை நானும் பார்க்குறேன். திரு விஸ்வநாதன் அவர்கள் மீது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதே போன்று தாவேக்காவினுடைய 2-3 அமைச்சர்கள் மீது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு சின்ன போர்ட்ஃபோலியோ சேஞ்சஸும் ரீஷஃபில் மந்திரி சபைக்குள்ளேயே ரீஅலோகேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோஸும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ இல்லை, பட்ஜெட் செஷன் முடிஞ்ச பிறகு தான் நடக்கும். அதே போல் இந்த பை எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அந்த மாற்றம் வருமா சார்? ஏன்னா அந்த அதிமுகலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்க பை எலெக்ஷனுக்கு அப்புறம் தான். இல்லை, பை எலெக்ஷன் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. பட் இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது பை எலெக்ஷனுக்கு முன்னாலே ஒன்று வந்துரும்னு தான் நினைக்கிறேன். இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் கம்ப்ளீட்லி அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இது இருக்கும். இந்த மாற்றம் சார் கூட்டணி கட்சி இப்போ காங்கிரஸ் விஸ்வநாதன் மாற்றன்றது அது காங்கிரஸ் பேசி இது பண்ணுவாங்களா, இல்லை விஜய் அவர்கள் முடிவு செய்கிறது தானே சார்? விஜய் அவர்கள் தானே முடிவு செய்யணும், அவர் தானே முதலமைச்சர். காங்கிரஸ் அப்படி இல்லைங்க, முதலமைச்சர் அவர் தான், ப்ரெரோகேட்டிவ் அவருக்கு தான். நான் யாரை வச்சுக்கணுங்கிறது ப்ரெரோகேட்டிவ் அவர் தான். எனக்கு இவர் சரிப்பட்டு வர மாட்டார்னு அவர் திரு விஸ்வநாதன் அவர்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம்.
எனக்கு இவர் சரிப்பட்ட வரமாட்டார்னு முதலமைச்சர் நினைச்சாருன்னா காங்கிரஸ் கிட்ட சொல்லி தான் செய்யணும். பட் காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அவர் தான் முதலமைச்சர். அவர்கிட்ட தான் 107 பேர் இருக்காங்க, இவங்க கிட்ட 5 பேர் தான் இருக்கிறாங்க. அவருக்கு பதிலாக காங்கிரஸ்ல ஒருத்தவங்க கொடுப்பாங்க, போர்ட்ஃபோலியோ மாறுமா சார்? நிச்சயமா அப்படிதான் இருக்கும். காங்கிரஸுக்கான அந்த 2 குறைக்க மாட்டாங்க, அது நிச்சயமா 2ஆ தான் இருக்கும். அதே போல் வந்து டெல்லி ஜந்தர் மந்தரில் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ போராட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க யார் யார் போராடுறாங்கன்னு சொல்லி மத்திய அரசு ஒரு விவரங்களை சரி பார்த்து வந்துட்டு அந்த போராட்டத்தை முன்னெடுத்த அபிஜித் வந்து அவருக்கு பணம் எங்கே இருந்து வருது, அவர் யூஎஸ்லாம் படிச்சிருக்காரு, அது ஒரு போக்கு வந்துகிட்டு இருக்கு சார். எப்படி சார் பார்க்குறீங்க? இது வழக்கமான பிஜேபியோட பிளே புக் தான் இது. அவங்கள எதிர்த்து போராடினாங்கன்னா அவங்கள உடனே ஆன்டி நேஷனல் சொல்கிறது, இந்த பெயரை வச்சு ஏதாவது அரசியல் பண்ண முடியுமான்னு பார்க்குறது, அதன் பிறகு வந்து எல்லாருமே ஆன்டி நேஷனல்ஸு, பாஜகவுக்கு எதிராக பேசுகிறவங்க யாருக்குமே வந்து தேசபக்தியே கிடையாது, தேசப்பற்றே கிடையாது அப்படின்னு பேசுகிறது, அது பாஜகவுக்கு கைவந்த கலை. அந்த கலையை மீண்டும் அவங்க நிரூபிச்சிட்ருக்காங்க. இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. இது எதிர்பார்க்கப்பட்டது தான். மாணவர்களுடைய போராட்டம் முடிவடைந்தாலும் கூட அந்த மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லா அரசாங்கங்களும் இதை செய்யும், பாஜக இது கொஞ்சம் அதிகமாக செய்கிறது. அது வந்து நிறுத்தணும் நிச்சயமாக. பிரதமர் சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த போராட்டக்காரர்கள் மீது எந்த ஒரு வழக்கோ அதெல்லாம் போடவே கூடாது. எல்லாம் மாணவர்கள், எல்லாம் நாளைக்கு வேலைக்கு போகிறவங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கணும். அதுதான் அரசாங்கத்தினுடைய வேலை. மாறாக மாணவர்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இந்த கேஸை போட்டு மாணவர்களை வந்து அவர்களுடைய ஃப்யூச்சரை வந்து கேள்விக்குறியாக்குறதெல்லாம் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை கிடையாது. இன்னொன்று, அபிஜித் திப்கே அவர்களுடைய எஜுகேஷனுக்கு யார் ஃபண்ட் பண்ணுறாங்கன்னா அது அவரே கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாரு. ஸ்காலர்ஷிப்பில் நான் போயிருக்கிறேன், இன்னொன்று பேங்க் லோன் எடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் அபிஜித் திப்கே போன்றவர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாங்கன்னு யோசிக்கிறத விட்டுட்டு அவங்க எப்படி போனாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் போனாங்கன்னா, இங்கே அஃபோர்டபுளாக இல்லை, இங்கே எல்லாமே ப்ரைவேட்டைஸ் ஆகிடுச்சு, இன்னைக்கு படிக்கிறது இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்தியாவில் மெடிக்கல் படிக்க முடியாமல் எவ்வளவு பேர் உக்ரைன் போன்ற பல நாடுகளில் போய் வெளியில் படிச்சுட்டு வராங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இங்கே என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை பேசாமல் எப்போ பார்த்தாலும் மாணவர்களை குறை சொல்வது, பாஜகவுக்கு எதிராக போராடுபவர்களை வந்து தேசிய விரோதிகள், தேச விரோதிகள், தேசத்துக்கு எதிரானவர்கள், எதிர்கட்சிகள் ஃபண்ட் பண்ணுறாங்கன்றாங்க சார். எதிர்கட்சிகள்லாம் ஃபண்ட் பண்ண அவர் வந்து அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு ஃபண்டு கொடுத்துருக்கிறார். அவர் வந்து காங்கிரஸ்காரரே கிடையாது. திரு கபில் சிபல் அவர்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட் எம்பியாக தான் இருக்கிறாரே தவிர அவருக்கும் காங்கிரஸுக்கோ இல்லை மற்ற எந்த கட்சிக்கும் சம்மந்தமே இல்லையே. அவர் வந்து ஒரு லாயராக அவர் கொடுத்துருக்கிறார், அதில் என்ன தப்பு இருக்குது? மாணவர்களுடைய போராட்டத்துக்கு அவர் மட்டும்தான் ஃபண்ட் பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட பேர் ஃபண்ட் பண்ண தான் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அண்ணா ஹசாரே அவர்களுடைய அந்த போராட்டத்தில் வந்து நாங்கள் கலந்துட்டுக்கும் போது, நாங்கள் கலந்துக்கல, நாங்கள் அதை கவர் பண்ணும்போது எவ்வளவு பேர் வந்து அண்ணா ஹசாரே அவர்களுடைய அந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க தெரியுமா? அப்போ யாராவது கேள்வி கேட்டாங்களா இவங்களுக்கு எங்கேருந்து ஃபண்ட்ஸ் வருதுன்னு? ராம்லீலா மைதானத்தில் ஒரு 20,000 பேர் 30,000 பேருக்கு தினமும் சாப்பாடு கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்து? தன்னார்வலர்கள் வருவாங்கங்க. இது ஒரு தேசத்துக்கான ஒரு போராட்டம் அப்படின்னும் போது தேசத்தின் மீது நம்பிக்கையுடைய, தேசத்தின் மீது அக்கறை உடைய, அன்புடைய யார் வேணாலும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் போய் கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இவங்க அண்ணா ஹசாரே இதுக்கு ஃபண்டே பண்ணல, அபிஷேகம் ஆம் ஆத்மியில் பயணித்தவர் அப்படின்றாங்க. இருக்கட்டும், தப்பில்லையே. அவருடைய போராட்டம் சரியா இல்லையா அப்படிங்கிறது தானே. அவருக்கு ஆரம்பித்த அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தானே இன்னைக்கு வந்து மோடி அவர்களுடைய அரசை வந்து கிட்டத்தட்ட அடிபணிய வைத்து எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்யக்கூடிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவர் மீது விமர்சனங்கள் வரதான் வரும். ஆனால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு அந்த 1 கோடி இழப்பீடுன்றது ஒன்றும் வழங்கலை. அது வந்து எவ்வளோ பேருக்கு அப்படிங்கிறது அது அரசாங்கம் பாலிசி டிசிஷனாக எடுக்கணும். அதில் நாம் எதுவும் சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.